ஹாய் உறவுகளே, இது ஒரு லென்த்தி vlog. மேக்கப் ட்ரான்சிஷன். இது வந்து தக் லைஃப் த்ரிஷா மேடமோட மேக்கப் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். என்ன அவங்க அந்த ப்ராப்பர் ஃபோட்டோகிராஃபர் எடுத்துருக்கிறனால அது பேக்ரவுண்ட்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நானும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன். லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பொறுமை இல்லை எனக்கு. நைட்டு 9 மணிக்கு மேலே தான் பார்லர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடியாக ஆரம்பித்தேன். இதெல்லாம் பிக்ஸ் பார்க்குறீங்க. த்ரிஷா மேடமோட அந்த பாட்டையும் எடுத்துகிட்டு தக் லைஃப் பாட்டு காணவில்லை காணவில்லை அந்த பாட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரேகாஜியோட பழைய சாங் இருக்கும் ரேகா மேடமோடது, அதுக்கு இந்த துப்பட்டா போட்டு இப்படி எடுத்தேன். இது பிஃபோர் பார்த்துக்கோங்க ராவுகளே. ஃபவுண்டேஷன் மட்டும் மைல்டாக போட்டேன். ஃபவுண்டேஷனில் பிபி க்ரீம் போட்டேன், என்னோடய ஓன் பிபி க்ரீம் மைல்டாக போட்டேன். அதுக்கப்புறம் க்ரைலானோட காம்பேக்ட். எப்பவும் காம்பேக்ட் நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிபி க்ரீமே போதுமானது. நல்லா ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டு காம்பேக்ட் போட்டிங்கன்னா பேய் மாதிரி ஆயிடுவீங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ ஷேடோ ஒரு நியூட்ரல் ஷேடு எடுத்து மைல்டாக போட்டேன். ஏன்னா அவங்களும் மைல்டாக தான் போட்டிருப்பாங்க. அதில் ஒரே ஒரு நியூட்ரல் ஷேட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக நைட் எடுக்கிறனால ஷிமரி ஷேடு ஒன்று போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டேன், கோல்டு கலர் எடுத்து. அப்புறம் நல்லா போல்டு ஐ மேக்கப் பண்ணியிருப்பாங்க காஜல் போட்டு. அதனால் திக்காக ஜெல் லைனர் போட்டுட்ருந்தேன். செல்ஃப் மேக்கப் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏஜ் ஆக ஆக செல்ஃப் மேக்கப்புக்கும் பொறுமை இருக்க மாட்டேங்குது. வீட்டு வேலை, சொத்து பிரச்சனை, அப்புறம் ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வேறு இப்படி ஆக்டிவாக இருக்கிறது கொஞ்சம் வர வர கஷ்டமாக தான் இருக்குது உறவுகளே. ஆனால் சோஷியல் மீடியா இல்லைன்னா பார்லரே சாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறனால தான் ஏதோ சர்வீசஸ் வந்துட்டுருக்குது. ரெனேயோட காஜல் போட்டேன். ப்ராப்பராக எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணால் நிற்கிது, அதர்வைஸ் போயிடுது. ப்ளெயினாக காஜல் போட்டு எங்கேயாச்சும் வெளியே கிளம்புனேன்னா அந்த காஜல் 1 or 2 hours காணாமல் போயிடுது என் கண்ணுக்கு. அதுக்கப்புறம் போமேட் போட்டேன். அவங்க ரொம்ப டார்க்காக அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு அப்படிலாம் பிடிக்காது, கார்ட்டூன் மாதிரி ஆயிடுவோம். அதனால் ஒரு அளவுக்கு டச் பண்ணேன் போமேட். ஆனால் எப்பவும் போடுறதோட கொஞ்சம் டார்க்காக போட்டேன். ஏன்னா அந்த சாங்கில் அந்த மாதிரி டார்க்காக இருக்கனால டார்க்காக போட்டேன். இவ்வளோ டார்க்காக நான் போமேட் போடவே மாட்டேன், சும்மா லைட்டாக தான் ஃபில் பண்ணுவேன். அப்புறம் மஸ்காரா, அப்புறம் லிப் லைனர் போட்டுட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே மோஸ்ட்லி நான் ரிவ்யூ வீடியோ போட்டு வச்சுருப்பேன் அவர்களே. இது கிளாம் மை கிளாம்னு வரும் இந்த லிப் லைனர். நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத்தாக க்ளைட் ஆகும்.
இதெல்லாம் முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். பியூட்டி டிப்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் ரிவ்யூ. லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுட்டு, நிறையா பேர் இன்னுமே அவுட்லைன் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது வரவங்களே, அது அசிங்கமாக தெரியும். லைட்டாக அதை நம்ம கையிலையே ஸ்மச் பண்ணும், இல்லைனா ப்ரஷில் ஸ்மச் பண்ணும். NYBேயோடது இது நியூட்ரல் ஷேடு. NYBே இதுவும் ஃபுல் ஒரு 8 to 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். எனக்கு ரொம்ப லாங் ஸ்டே ஆகும் எல்லா லிப்ஸ்டிக்குமே. அது க்ரீம் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மேட்டாக இருந்தாலும் சரி, லிக்விடு லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு ஹோல் டே அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் நெத்தி சுட்டியும் பாஸ் ஆகும். பாஸ் ஆகிதுக்கு வேண்டிய ஒரு 300 350 ஏதோ வாங்கினேன். அழகான பொண்ணு தான், அந்த பாட்டு ஒரு நாள் எடுக்கலாம் அப்படின்ட்டு பாஸாக வாங்கினேன். நிறைய இதுக்கு யூஸ் ஆகும்ல. அப்புறம் பாஸாக ஃபிக்ஸ் பண்ண. முடி ஈரமாக இருந்துச்சு அவங்களே. முடி அப்போ தான் தலை குளிச்சேனா சாயந்தரம், ஈரமாக இருந்துச்சு, காயில் சரியா. அப்புறம் ப்ராப்பராக நான் நேரம் எடுக்கலை, சும்மா கையிலே அப்படியே கோதி விட்டுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அழகாக இருக்கேன் ஸ்ரீயக்கா. டூ மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்து. இப்போ தான் லென்த்தி வீடியோவே எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இது லிப் கிளாஸ் போட்டேன். கலர் எசன்ஸோட லிப் கிளாஸ் நல்லாயிருக்கும் அவங்களே. அவங்க அதில் அப்படி தான் போட்டிருப்பாங்க த்ரிஷா மேம், கொஞ்சம் கிளாஸி லிப்ஸ்டிக்கு, அதனால நான் போட்டேன். அப்புறம் இது டிங்கு டிங்குன்னு ஆடிட்டே இருந்துச்சுன்ட்டு அதை ஆடாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு க்ளூ ஸ்டிக்கர் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் மூக்குத்தி வச்சேன், பொட்டு ஒயிட் ஸ்டோன் வச்சேன். இதில் கொஞ்சம் சின்னதாக வச்சேன் வரவங்களே. இன்னும் பாட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பெரிய ஒயிட் ஸ்டோன் போட்டு வச்சேன். கான்டோர் பண்ணல, வெறும் ப்ளஷ் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ப்ளஷ் மட்டும் லேஸாக போட்டேன். அப்புறம் ஹாய் வரவங்களே அப்படின்ட்டு முதல்ல டண்டோரா வீடியோ. ஏய் நான் த்ரிஷா, குண்டு த்ரிஷா, சப்பி த்ரிஷாவாக ரெடி ஆகிட்டேன், அழகாக இருக்கானா அவங்க ஸ்ரீயக்கா அப்படின்னு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஏதோ வீடியோ எடுத்தேன். இப்போ ஷார்ட்கட் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலை என்னது கண்டேன் அது என்ன பாட்டு, தக் லைஃப் இருங்க, முத்துமலை சாங்கவே மறந்துட்டேன். முத்துமலை காணவில்லை என்ற சந்தோஷத்தை காணவில்லை. முதல்ல பாஸ்ட் லைஃபு நிம்மதியும் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்போ நிம்மதி இருக்குது, சந்தோஷம் அப்பப்போ வந்து போயிடுது. நல்லா இருக்கா உறவுகளே? முத்தமலை இங்கே கொட்டி கிடக்குது, இல்லை முத்துமலை கொட்டி முத்தமலை இங்கே கொட்டி தீராதோ. அதுக்குள்ள கிளைண்ட் கால் வந்துச்சு, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வரவங்களே நாளைக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் vlog. கீப் சப்போர்ட்டிங்.